ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாக் பார்த்தீங்க அப்படின்னா சண்டே எடுத்தது. ஸோ சண்டே பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஹெல்த்தியாக ஒரு கிச்சடி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தோம். கேரட் பீன்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஒயிட் ரவை வச்சு ஒரு கிச்சடி தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ யூஸ்வலாக மற்ற நாள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சண்டே லீவுன்றதுனால ஒரு ஹெல்த்தியான கிச்சடி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த கிச்சடி எப்படி செய்கிறது அப்படின்னு டீட்டெயில் விலாகும் நம்ம பேஜ்லேயே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இதோட டீட்டெயில் ரெசிபி விலாக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த விலாகில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஹவு டு மேக் அ ரவா கிச்சடி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே நம்ம பேஜில் அதோடது டீட்டெயில்டாக வரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரவா கிச்சடி வச்சுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீக் ஃபுல்லாகவே கொஞ்சம் பிஸியாகவே போனதுனால என்னால் ஃபுல் டே விலாக் போட முடியல. ஸோ என்றைக்கு டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மற்ற டைமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குட்டி குட்டி விலாக்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அது உங்களுக்கு யாருக்காவது விருப்பப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீ போட்டு குடிச்சாச்சு, ஜிஞ்சர் டீ. ஸோ அடுத்தது நம்ம வந்துட்டு முருங்கைக்காய் இருந்துச்சு. ஸோ முருங்கைக்காயில் இன்றைக்கி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு சாம்பார் வடகம் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது சாம்பார் வடகம் தாளிக்கிறது ஃப்ரெஷ் பேட்ச் ரெடியாக இருக்குது. ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பேஜ்லேயே டீட்டெயில் விலாக் எல்லாமே போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் வச்சுட்டு முருங்கைக்காய் போட்ட சாம்பார் செஞ்சுருந்தோம். தென் சைட் டிஷ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் பார்த்தா நம்ம பரோட்டாக்கு வாங்கின குருமா இருந்துச்சு. ஸோ நான்வெஜ் குருமா எது இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சுட்டு நீங்கள் கலக்கி மாதிரி போடலாம். சாம்பாருக்கு வந்துட்டு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் கலக்கி. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டீட்டெயில் விலாகும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அதுலேயும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்களும் வீட்டில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுட சுட ஒயிட் ரைஸு, முருங்கைக்காய் போட்டால் நல்லா கம கமன்னு ஒரு சாம்பார், அப்புறமா கலக்கி வச்சுட்டு நம்ம லஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் பார்த்தா வீட்டில் நம்ம கார்ன் வாங்கி வச்சுருந்தது இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம கீரை வடை மாவு செஞ்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மாவும் இருந்துச்சு. ஸோ ரெண்டையும் வச்சுட்டு சரி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கீரையோட வடை, சிறு கீரையில் வடை எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் நான் பேஜ்லேயே. ஸோ அது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் விலாகில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது டீட்டெயில் ரெசிபீஸ் கிடைக்கும். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா கார்ன் வேக வச்சுட்டு வடையும் போட்டு டீ போட்டு நம்ம குடித்தாச்சு. ஸோ ஈவினிங் இப்படியே முடிஞ்சுது. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அதே தக்காளி தொக்கோடு வச்சுட்டு இட்லி வச்சு நம்ம டின்னரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வாரம் சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம பேஜ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்